துறவு அப்படின்னா காவி அணிஞ்சிக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இல்லறத்தில் இருந்துகிட்டே நீங்கள் துறவியாக வாழ முடியும். அப்படி வாழ்ந்து காட்டியவர் தான் சீதையோட அப்பா ஜனகர். அவருடைய மிதிலா நகரில் இருந்த பல முனிவர்கள் ஜனகரை பார்த்து சந்தேகப்பட்டாங்க. இந்த ராஜபோகத்தில் ஒருத்தன் எப்படி துறவியாக வாழ முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இந்த செய்தி ஜனகர் காதுக்கு போயிடுது. உடனே ஜனகர் ஒரு காரியம் செய்கிறாரு. இந்த முனிவர்களுக்கு துறவுன்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. அடுத்த நாளே ஒரு அரச பிரதிநிதி அந்த முனிவர்கள்கிட்ட போய், நாளைக்கு மதியம் அரசர் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க போகிறாரு, நீங்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். நல்ல உணவை பார்த்து ரொம்ப நாள் ஆன இந்த முனிவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அடுத்த நாளே எல்லாரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. மொத்தம் 50 முனிவர்கள், 50 இலைகள் ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு பலவிதமான தின்பண்டங்கள், பல ருசியான உணவு வகைகள் எல்லாமே பரிமாறப்பட்டுச்சு. ஆனால் வேடிக்கை என்னன்னா, ஒவ்வொரு இலைக்கும் மேலே ஒரு நீளமான தலைமுடி தொங்கிட்டே இருந்துச்சு. அது எப்போவுமே அது எப்போ நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்னு அந்த முனிவர்கள் பயந்துகிட்டே சாப்பிட்டாங்க. அந்த பரிமாறுறாங்க இல்லையா, அவங்க திரும்ப திரும்ப பரிமாறுறாங்க. வயிறு பிடிக்க அந்த முனிவர்களும் சாப்பிட்றாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சதும் ஜனகர் அவங்கள நமஸ்காரம் செஞ்சுட்டு, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, பச்சடி எப்படி இருந்துச்சு, சாம்பார் எப்படி இருந்துச்சு, வறுவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு தின்பண்டமாக குறிப்பிட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் அவங்க யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. உடனே ஜனகர் பரிமாறினாங்க இல்லையா, அவங்க பக்கம் திரும்பி, எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள ஏன் கேட்குறீங்க, நாங்களே பதில் சொல்கிறோம், அவங்களாம் நல்லா பரிமாறினாங்க, நாங்களும் வயிறு பிடிக்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனகர் சொல்கிறாரு, பின்ன ஏன் தின்பண்டங்களை பற்றி நான் கேட்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, எப்படி சொல்ல முடியும், நாங்கள் சாப்பாட்டு மேலே நினைவை வச்சு சாப்பிட்டுருந்தா தானே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் தான் மேலே தொங்குற முடி மேலே எங்களுடைய நினைப்பெல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் எப்படி எங்களால் சாப்பாடை பற்றி எங்களால் சொல்ல முடியும், அது எப்போ எங்கள் மேலே விழுந்துருமோ, எப்போ எங்கள் சாப்பாட்டில் விழுந்துருமோ அப்படின்னு அதவே தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சாப்பாடை நாங்கள் நினச்சே சாப்பிடல அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ ஜனகர் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நானும் இங்கே இருக்கிறேன். பிரம்மத்தவே நினச்சிட்ருக்கிற எனக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த ராஜபோகங்கள்லாம் சுகமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன சொல்ல தெரியும் அப்படின்னு ஜனகர் கேட்குறாரு. அந்த முனிவர்களுக்கு துறவு அப்படின்னா என்ன அப்படின்ற அர்த்தம் ஜனகர் மூலமாக விளங்குது. ஸோ இதுதான் துறவுன்றது. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பிரம்மத்தை நினச்சிட்டு இருந்தால், அந்த பிரம்மத்து மேலே அந்த எண்ணம் எந்நேரமும் ஓடிட்டே இருந்தால் அதுதான் உண்மையான துறவு வாழ்க்கை அப்படின்றது.